வணக்கம் மக்களே! நான் உங்கள் மிஸ்டர் கிடான் ஹரிஹரன். இந்த ஈரான் இஸ்ரேல் வார் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த ஈரானோட இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிய தாக்கணும்னா நிச்சயமா அமெரிக்காவோட ஹெல்ப் வேணும். முக்கியமா உங்க GBU-57 அந்த பங்கர் பஸ்டர் 200 ஃபீட் வரைக்கும் போற அந்த பங்கர் பஸ்டரோட ஹெல்ப் வேணும். அந்த மாரி சொல்லியிருந்தேன். நேத்து ட்ரம்ப் ஐ மீன் அ நேத்து ட்ரம்ப் வந்து இந்த முக்கியமான ஒரு அறிவிப்பு சொல்றாரு. அதாவது அம் ஈரான் மேல அமெரிக்கா தாக்குதல் நடந்துட்டுருக்கு. இது எக்ஸாக்ட் டைம் தெர்ல. பட் எக்ஸாக்ட்டா அவரு சொன்ன வார்த்தைய வந்து நம்ம கோட் ஆன் கோட் தமிழ்ல பார்க்கலாம். அதாவது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்ல பிறகு ஒயிட் ஹவுஸ்ல வந்து அவரு குடுக்குற பேட்டியில முக்கியமா என்ன சொல்றாருன்னா, அ ஈரானோட 3 அணு மையங்கள நாங்க வந்து மிகப்பெரிய அளவுல துல்லியமா தாக்குதல் நடத்தியிருக்கோம். இதுக்கு முக்கியமா அவங்க B2 பாம்பர் பயன்படுத்தியிருக்காங்க. நதன்ஸ், அப்புறம் வந்து எஃப்சஃபான், அதுக்கப்புறம் வந்து ஃபோர்டோ. இந்த மாரி 3 நியூக்ளியர் ஃபெசிலிட்டீஸ்ல வந்து நாங்க தாக்குதல் நடத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லாம, ஈரான் வந்து இந்த மோசமான அழிவுக்குரிய திட்டத்த உருவாக்கிய இடங்கள இவ தான். இது எல்லாத்தையும் வந்து நாங்க தரமட்டமாக்கியிருக்கோம். ஈரான் வந்து இப்போ வந்து அமைதியை ஏற்க வேண்டும். இல்லன்னா வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு பின்விளைவுகள் ஏற்படும். ஃபியூச்சர்ல ஒரு அட்டாக் வந்து இதோட மோசமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடந்த 40 வருஷமா அமெரிக்கா அழியட்டும், இஸ்ரேல் அழியட்டும்னு சொல்லிட்டு இருந்த ஈரானுக்கு வந்து நாங்க மிகப்பெரிய பாடத்த வந்து புகட்டியிருக்கோம். முக்கியமா பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டு பிபின்னு போட்டிருக்காரு. அந்த பிபிக்கு ஐ டோன்ட் நோ என்ன அர்த்தம்னா, பெஞ்சமின தான் ஷார்ட்டா பிபின்னு கூப்பிடுறான்னு நெனைக்கிறேன். என்னோட ஃப்ரெண்ட் பிபி நேத்தன்யாவுக்கு வந்து நான் நன்றி கூறிக்கிறேன். அதே மாதிரி வந்து ஒரே அணியா நம்ம திரண்டு போராடிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இஸ்ரேல் ராணுவத்துக்கும் நன்றி, அமெரிக்கா ராணுவத்துக்கும் நன்றி. அதே மாதிரி ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஜெனரல் டென் கெயின், அதுக்கப்புறம் வந்து பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸ் அவங்களுக்கும் நன்றி. இந்த மாரி நாளைக்கு 8 மணி அ பென்டகான்ல வந்து நம்மளோட ஜாயிண்ட் ஜெனரல் வந்து இன்னொரு அறிவிப்பு இத பத்தி அஃபிஷியலா குடுப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்ட்ரைக்க வந்து நாங்க ஏற்படுத்தினது வந்து பீஸ் மெயின்டெயின் பண்றதுக்காக தான். இந்த மிடில் ஈஸ்ட்டும் சரி, வேர்ல்ட்லயும் சரி, இந்த மாரி பீஸ மெயின்டெயின் பண்றதுக்காக தான் இந்த அமெரிக்கா இந்த செயல செஞ்சிருக்கு. கடைசியா வந்து இறைவனுக்கு நன்றி. அதுக்கப்புறம் எங்களையும் சரி, அமெரிக்கன்ஸ் அப்புறம் எல்லாரையும் வந்து இறைவன் பிளெஸ் பண்ட்டு அந்த மாரி சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய பெரிய வந்து ஒரு பிரேக் த்ரூ ஈரான் இஸ்ரேல் வார்ல. இதுவரைக்கும் நம்ம வந்து இஸ்ரேலோட காம்பேக்ட் தான் பார்த்துருந்தோம். இதுக்கு வந்து ஈரானோட ரிப்ளை வந்து என்னவா இருக்குங்கிறது தான் இன்னும் மோசமா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி வந்து யுஎஸ்ஏவோட ஏர்கிராஃப்ட் கேரியர் இல்லன்னா யுஎஸ்ஏவோட ஷிப்ஸ நாங்க டார்கெட் பண்ணுவோம்னு வந்து ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டெஹரான்ல இதுக்கு வந்து என்ன மாரி ஒரு பதில் தாக்குதல் இருக்கும்னு தெரியாது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாரி B2 பாம்பரால தான் இத போட முடியும். B2 பாம்பருக்கு தான் இந்த வார்ல ஹெட்ஜ் இருக்குன்னு நான் சொன்ன மாதிரியே அந்த B2 பாம்பர் ஸ்பிரிட்ட யூஸ் பண்ணி GBU-57ங்கிற அந்த மிசைல் பங்கர் பஸ்டர வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னு கிளியர் கட்டா தெரியுது. எக்ஸாக்ட்டான அ காம்பாட் மிஷன்ல எடுத்த வீடியோகிராஃப்ஸோ இல்லன்னா அதாவது சேட்டலைட் இமேஜரி இன்னும் நமக்கு கிடைக்கல. சோ ஃபார் ஆனா அஃபிஷியலான ஒரு ரிப்போர்ட்டே வந்திருக்கு. ஸோ ஈரானோட பதிலடி எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இஸ்ரேலுக்கு வந்து இது பயங்கரமான ஒரு பிளஸ் வந்திருக்கு. எல்லா பக்கமும் வந்து ஒரு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அமெரிக்காவோட சப்போர்ட்டே வந்து இஸ்ரேலுக்கு இதுல போதுமான அளவா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ தெஹ்ரான்லேருந்து இந்தியா வந்து இந்தியன்ஸ் ஸ்டூடண்ட்ஸ வந்து வெளியேத்தியிருக்காங்க. லக்கிலி இட்ஸ் குட் ஃபார் அஸ். கிட்டத்தட்ட 280 ஸ்டூடண்ட்ஸ்ன்னு நெனைக்கிறேன். எல்லாரையும் வந்து இப்போ தெஹ்ரான்லேருந்து இப்போ எல்லாம் டெல்லிக்கு வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் 290 ஸ்டூடண்ட்ஸ் சேஃபா. ஸோ இது இந்தியன் கவர்ன்மெண்ட்னால பண்ணப்பட்ட ஒரு நல்ல மூவ் ஆல்சோ. ஸோ இப்போ யுஎஸ்ஏவோட ரிட்டாலியேஷனுக்கு அப்புறம் வந்து ஈரானோட ரிட்டாலியேஷன் எப்படி இருக்கும்னு தான் தெரியல. எய்தர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மிடில் ஈஸ்ட்ல இருக்க மத்த யுஎஸ்ஏவோட மிலிட்டரி பேஸஸ் அவங்க டார்கெட் பண்ணலாம். இல்லன்னா வந்து அங்க இருக்கிற ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் இல்லன்னா அவங்க ஜெனரலா எல்லாம் பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பாத்வே இருக்கும் மிடில் ஈஸ்ட்ல. அத நாங்க பிளாக் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது மூலமா தான் வந்து பெரிய அளவுக்கான இந்த ஆயில் ஷிப்ஸ் இந்த என்டயர் குளோபல் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி அந்த மெயினான ட்ரேட் ரூட் அதுதான். ஸோ அத நாங்க சோக் பண்றது மூலமா வந்து எல்லாரையும் நாங்க ஸ்தம்பிச்சுருவோம். சில சமயம் ஈரானோட பாலிசி இதுவா இருக்கும். அதாவது நீ என்ன அடிச்சா நாங்க எல்லாரையும் அடிப்போம். எல்லாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டோங்கிற மாரி அந்த அந்த பாயிண்ட்க்கு போவாங்களா? இல்லன்னா ஸ்ட்ரெய்ட் ஹெட்டா ஈரான், இஸ்ரேல் நடப்பாங்களா? இல்ல யுஎஸ்ஏவோட அடுத்த கட்ட ஆப்பரேஷன் என்ன இருக்கும்? அதாவது ட்ரூப்ப வந்து உள்ள இறக்குறது. அந்த ஈராக்ல பண்ண மாரி டைரக்ட்டா ட்ரூப்ப உள்ள இறக்கி, அந்த ஆட்சிய கவிழ்க்கிறதா? ஏன்னா, அதுல வந்து
யுஎஸ்ஏக்கு வந்து நெறைய ஆக்சுவலி நிச்சயமா செலவாகும். ஸோ அந்த மாரி நடத்துவாங்களா? இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஏற்கனவே சொன்ன மாரி டேங்கர்ஸ் எனக்கு தெரிஞ்சு அப்ப அந்த டேங்கர்ஸ்லாம் வந்து சும்மா வந்ததுக்கான காரணமா இருக்காது. ஸோ அவங்க வந்து நிச்சயமா ஒரு ஆப்பரேஷன்ஸ்க்கு தான் அங்க வந்திருக்காங்க. ஒரு ஜாயிண்ட் ஆப்பரேஷன் பண்ண போறது. ஸோ அதுல ஒரு கட்டம் நான் வந்து இத ஒரு கட்டமா தான் பார்க்குறேன். ஸோ ஒரு கட்டம் நியூக்ளியர் ஃபெசிலிட்டீஸ தரமட்டமா அடக்கியிருக்காங்க. இதுல ஈரான் வந்து இன்னும் ஸ்டபர்னா என்ன இருக்காங்கன்னா, நாங்க முன்கூட்டியே நாங்க வந்து அவங்க அடிக்கிறது தெரிஞ்சு நாங்க அங்கருந்து சென்ட்ரிஃபியூஜர வந்து இடத்த மாத்திட்டோம். அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பண்ணாலும் நாங்க எங்க நியூக்ளியர் டெவலப்மென்ட் புரோகிராம் வந்து நிப்பாட்ட போறதில்லங்கிறது ஈரான் ரொம்ப ஸ்டபர்னா இருக்காங்க. ஸோ இது வந்து அ அடுத்த கட்டத்துக்கு போய்க்கிட்டு இருக்கு. ஸோ யுஎஸ்ஏவோட பல லெவல்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ் இனிமேல் மேபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இஸ்ரேல்ஸும் சரி. அதனால தான் இஸ்ரேல் இவ்வளோ நேரம் அமைதியா இருந்திருக்காங்க. லெட் யுஎஸ்ஏ கம்ஸ். ஸோ நம்ம இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பொறுத்திருந்து. அன்டில் தென் உங்களோட ஹரிஹரன். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஸ் அப்புறம் வந்து ஜியோ பாலிடிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம மிஸ்டர் கூட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.